1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18, 19, 20. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்தும் முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாக்கிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படியேப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். யார் சொல்றது? பவுல் சொல்றார். யார? தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு. இந்த இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். யாரு? விசுவாச கப்பலை என்ன செஞ்சாங்க? அவங்க சேதப்படுத்தினார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவனா? விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை என்ன செஞ்சாங்க? சேதப்படுத்தினார்கள். அப்போ நல் மனசாட்சியை சிலர் தள்ளிட்டாங்க. என்ன செய்யுங்க? விசுவாச கப்பல் என்ன செஞ்சாங்க? சேதப்படுத்திட்டாங்க. அப்ப அவைகள்ல யாராருன்னா இம்மெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவங்க. அதனால இவர்கள் தூசிக்கப்பட இடம் கூடாம, சாத்தான் தூசிக்கப்பட இடம் கூடாம, மற்றவங்க தூசிக்கப்பட இடம் கூடாம இவங்களை சிட்சிப்பதற்காக இவங்களை யாருக்கு ஒப்பு கொடுத்தாரு? சாத்தான். இப்ப இந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லையா? இந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லையா? சேதப்படுத்தி ஒருத்தனை சேதப்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்க. ஒரு விசுவாச கப்பலன்னா ஒரு விசுவாசி, ஒரு தெய்வீகமா வாழ்கிற சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கிறத விசுவாச கப்பல் ஆண்டு சொல்றார். ஒரு விசுவாசியை நீ கிடைச்சிட்டுனா, விசுவாசத்துக்கு எடுத்துட்டுனா நீ யாரு? நீ யாரு? யாரு? நீ சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவன். நீ சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவன். நீ சாத்தான் கையில நீ துணிகரமா என் கையை கால உடச்சி ஜெபம் பண்ணு அப்படின்னு எவ்வளவு உச்சகட்டத்தின் ஆணவத்துல பேசுறேன். எவ்வளவு உச்சகட்டத்தின் ஆணவத்துல போய் பேசுவேன். இந்த காரியத்தை போய் நீங்க மத்த கூட போய் பேச முடியுமா? நீங்களும் அதாவது போறவங்க எல்லாம் அந்த கூட்டத்துக்கு கண்டுக்க அந்த அத்தியாயத்தை போய் சொல்ல முடியுமா? அவங்க யாருன்னு தெரியாது, நீ யாருன்னு தெரியாது. கண்டு அந்த கூட்டத்தை போயிட்டு அதுதான் சொல்லுவாங்க. உனக்குன்னு ஒரு சபை இருக்கு, உனக்குன்னு ஒரு ஊழியக்காரன் இருக்கான், உனக்கு ஒண்ணு மொய்ப்பாளர் இருக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சத்தியம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்க கையில பைபிள் இருக்கு, படிங்க, உட்காந்து நல்லா படிங்க. ஒரு தடவை 2 தடவை உட்காந்து 4 வசனத்தை படிச்சு 4 அதிகாரம் படிச்சா பெரிய போதனை கிடையாது. ஒரு தடவை ஒரு 4 அதிகாரத்தை படிச்சு 4 புத்தகத்தை படிச்சுட்டாக்கா அங்க ஆதியாகமம் 2 அதிகாரம் புத்தகத்தை இங்க புதிய 2 புத்தகம் படிச்சா பெரிய போதனை ஆகிரும். நம்ம எல்லாம் பஸ்ல உட்காந்து கற்றுக்கொடுங்க. பவுல் என்ன செய்யணும்? நான் கற்றுக்கொண்டேன். எங்க போய் கமாலியல் பாதத்துல கற்றுக்கொண்டது அவர் முக்கியமா சொல்லல. அவர் நியாய பிரமாணத்தை எங்க கற்றுக்கணும்னா கமாலியல் பாதத்துல நியாய பிரமாணத்தை போய் கற்றுக்கொண்டாரு. ஆனா நான் அரேபியாவில் அரேபியாவில் பாலைவனத்துல போயிட்டு நான் தேவனா இயேசு கிறிஸ்துவே எனக்கு என்ன செஞ்சாரு? கற்றுக்கொள்ள. இவர் கற்றுக்கொண்டவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். பவுலுக்கு கற்றுக் கொடுத்தது இயேசு கிறிஸ்து தான், எந்த மனிதனும் கிடையாது. ஆனாலும் பிரியமானவர்களே, 12 அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருக்கிற காலங்களில் அவங்க இருந்தாங்க. ஆனா இவர் மரித்து உயிரோடு வந்த பிறகு இவர் அகால பிறவி போல இவருக்கு தரிசனமாகி இவர் பிரியமான கண்ணை காண்பித்து தன்னோட பேசி அவர்களால் 12 அப்போஸ்தலரான பவுல் கிடையாது. இவர் 12 அப்போஸ்தலர்கள் இவர் என்ன செய்யல? இவங்களை அப்போஸ்தலரா மாத்தல. இவரை புறஜாதிகளுக்கு தேவனே இயேசு கிறிஸ்துவே என்ன அப்போஸ்தலரை மாற்றினார் என்று சொன்னாரு. அப்படியேப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பாலைவனத்துல போய் என்ன செஞ்சாப்புல? அரேபியா பாலைவனத்துல போயிட்டு அங்க கர்த்தருடைய கருத்துல உட்கார்ந்து கற்று கொண்டு வந்தவர் இந்த பாடங்கள் எல்லாம். அதனால நாங்க 1000 பைபிள் எழுதி படிக்கலாம். நாங்க 1000 பைபிள் படிச்சாலும் எவ்வளவு பட்டங்களை வாங்கினாலும் டாக்டரேட் பாட்டம் வாங்கினாலும் அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு ஏற்று சொல்ல கூட்டுக்கு என்ன செய்யாது? உதவாது. அவங்க சொல்றது எங்களுக்கு புரியாது. எங்களுக்கு ஒரு பட்டம் தேவை. அதேதான் தேவ மனுஷன் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு உட்காந்து வேதத்தை மணிக்கணக்கா வாசிக்கிறாங்களோ, மெடிடேட் பண்றாங்களோ, தேவ சமூகத்தில் மணிக்கணக்கா உட்காந்து ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கற்றுக் கொடுக்கிற பாடம் தான் இங்க எங்களை இந்த அளவுக்கு நிக்க வைக்கிறது.
எத்தனையோ ஊழியக்காரன் நல்லா காசு கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு ஊரை சுத்திக்கிட்டு சனிக்கிழமை வரல எங்காங்க மீட்டிங் நடக்குது எங்காங்க கூட்டம் நடக்குது எல்லாத்தையும் சுத்தி விட்டு சனிக்கிழமை நைட்டு வந்து படிப்பாங்க, காலையில் எழுந்திருப்பாங்க, எதையாவது ஒரு யூடியூப் செய்தி எடுப்பாங்க, எதையாவது ஒரு புத்தக செய்தி எடுப்பாங்க, எதையாவது ஒன்று போட்டுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு பயங்கர பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருவாங்க. அது ஒண்ணுக்கு உப்புக்கு சாப்புக்கு இல்லாத போயிட்டே இருக்கும். அப்படி நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது அவங்களுடைய அழைப்பு. எந்த பரிசுத்தவானை நான் குறை சொல்ல வரல, அது அவங்க அழைப்பு. ஆனா எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, அது கர்த்தருடைய சமூகத்தில் நிக்கிற அழைப்பு தான். அல்லேலூயா. பல மணி நேரம் முழங்கால அதுனா பீட்டர் ஒரு நாள் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, நல்ல ஜெபம். ஒரு விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ண நல்லா அழுது ஜெபம் பண்ணாங்க. சாமியை போய் சொன்ன அங்கிள் நல்லா ஜெபம் பண்ணாங்க, அழுது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நிக்க வரணும். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போதுதான் கர்த்தர் பேச ஆரம்பிப்பாரு. கர்த்தர் பேசுற சத்தம், மெல்லிய சத்தத்தை கேட்கும் போது அது வல்லம் உள்ளதாய் மாறிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மனுஷனை வல்லமுள்ள மனுஷனை மாத்துவார். அதான் அவர் சொல்றாரு, அப்பா தீமோத்தேயே, இப்படிப்பட்ட ஆட்களை குறித்து நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. இவங்க எப்படிப்பட்டவனா விசுவாச கப்பலை சேதப்படுத்துறவங்க. ஆகினால நீ என்ன செய்ய, சிலர் மனசாட்சி என்ன செஞ்சுட்டாங்க, தள்ளி விட்டாங்க, விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. உங்ககிட்ட ஒருத்தர் நயவஞ்சகம் வராங்க பேசுறாங்கன்னா அன்னைக்கு இல்லாத ஏங்க, அன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கும்போது, அன்னைக்கு இத்தனை வருஷமா நீங்க இருந்த ஆசீர்வாதம் பெற்ற போது அப்பொழுது இந்த பால் சுப்ராயன் பிடிக்கல, இப்பதானே பிடிக்கல, பிடிக்குது, இன்னைக்கு தான் பிடிக்கலையா? அன்னைக்கு பண்ண பிரசங்கம் பிடிச்சதா? நீ தரித்திர கடம்போ, வறுமையில கடம்போ, கஷ்டத்துல கடக்கும் போது, வியாதியில கடக்கும் போது, பல கட்டில கடக்கும் போது, பல பிரச்சனை கடக்கும் போது உனக்காக உபவாசம் பண்ணி கண்ணீர் விட்டு ராப்பாக்கள அழுது புலமே சாமி ஆசீர்வதிங்கப்பா, சாமி ஆசீர்வதி. அன்னைக்கு எல்லாம் நான் சொன்ன வசனம், அன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் பிடிச்சது, இன்னைக்கு தான் பால் சுப்ராயன் பிரசங்கம் பிடிக்கலையா? நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தான் பிடிக்கலையா? யாரோ ஒரு பிரசங்கத்தை கேட்கறீங்க, யாரோ ஒருத்தவங்க செய்தி கேட்டு அப்படியா பெரிய அவங்கள பூரக்கிழமை இப்பதான் தெரிஞ்சு, அன்னைக்கு தெரிஞ்சு அன்னைக்கு வாடி இருக்க வேண்டியதானே? அன்னைக்கு வாடி இருந்தா எந்த ஒரு சிரமம் இல்லைல்ல, அன்னைக்கு வாடி இருந்தா நான் கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை. அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன்ல, அன்னைக்கு இருந்தா அன்னைக்கு இருந்து கேட்ட மக்களுக்கு கொண்டாந்து நிறுத்தி இருப்பாருல்ல. அல்லேலூயா. யாரும் கஷ்டப்பட்டுக்காதீங்க. நான் பேசுறதை பத்தி பரிசுத்த ஆவியான வைராக்கியம் கொண்டு பேசுகிற ஆவியானவர். நான் சொல்றது என்னன்னா, சேதப்படுத்தினா உன்ன சாத்தான் கையில் தான் ஒப்புக்க கூட அப்படின்ட்டு. கண்டகம் பண்ணுவது எல்லாம் வேசி தரத்துக்கு ஒப்பன் தான். கண்டகம் பண்ணுறது, சபை கலைக்கிறது, விசுவாசம் கெடுக்கிறது, விசுவாச கப்பலை சேதப்படுத்துறது எல்லாம் விபச்சாரத்துக்கு ஒப்பானது. அதெல்லாம் வேசி கண்டதுக்கு ஒப்பானது. அது கண்டகம் பண்ணுவது பிள்ளை சூழியத்துக்கு ஒப்பானது. அது அல்லேலூயா. அதனால நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல, எத்தனை பேர் உட்கார்ந்து அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா உங்க விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதபடிக்கு ஒருவன் சேதப்படுத்த வந்தா அவனுக்கு எச்சரிக்கையா இருக்க நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா விசுவாச கப்பலை சேதப்படுத்தும்படிக்கு நல் மனசாட்சி என்ன செய்வாங்க, தள்ளி விடுவாங்க. நல் மனசாட்சி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆனவன்னா, அவங்களுக்கு அகங்காரம்னா, அவங்களுக்கு கோவம்னு சொன்னாக்கா பிரியமானவங்களை யாராவது 4 பேர் சபையிலிருந்து கெடுத்துட்டு போயிடும். அதே தான் யாராவது பேரு கொடுக்குறவங்க, நல்லா செய்யறவங்க, நல்லா இருக்கிறவங்க எதையாவது. ஆனா இந்த விசுவாச மக்கள் எப்படி இதை நம்புதுன்னு தெரியல. இப்படி சொல்றவங்களுக்கு ஏன் அப்பா சொல்லலையாப்பா, ஏன் அப்படி சொல்லையா, ஏன் அன்னைக்கு சொல்ல, இன்னைக்கே சொல்றேன்னு ஏன் நமக்கு அதை கேட்க நமக்கு அந்த என்ன இல்ல, மெய்யான அறிவு இல்ல. அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இல்லையா உனக்கு அந்த அறிவு, இன்னைக்கு தான். அப்ப ஏன் நீ என்ன செஞ்ச, நீ சபையில என்ன செஞ்சன்னு கேட்கறதுக்கு இல்ல. அல்லேலூயா. அங்க எத்தனை பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க, அதான் பார்க்கணும் பிரதர் சிஸ்டர். நான் ஒண்ணு தனிப்பட்ட முறைமையில உங்களை நான் திட்டி இருந்தேன்னா பரவாயில்ல, தனிப்பட்ட முறைமையில ஏதாவது செஞ்சேன்னா பண்ண பரவாயில்ல, ரெக்வஸ்ட் கேட்கறதுக்கு. அல்லேலூயா. அப்போ சபையில விசுவாச கப்பலா இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. என் பிரசவம் பிடிக்கலையா, என் வார்த்தை பிடிக்கலையா, இதுவரை நீ நன்மையா இருந்ததா, அதுதான் நான் சொல்றேன். என்னை விட நல்ல போதகரா இருந்தா, உங்களுக்கு என்னை விட நல்ல இருதயத்துக்கு ஏற்ற போதகரா இருந்தா, ஐயா நான் இதுவரை நான் இங்க இருந்தேன், இதுவரை எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது, இப்போ நீங்க சொல்ற பிரசங்கம் பண்ணதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, நான் வேற இடத்துக்கு போறேன், அது எனக்கு நன்மையா இருக்கு, ஜெபம் பண்ணி அனுப்புங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணி அனுப்பிடுறேன். அது கூட என்ன சொல்றது, அப்ப போன்னு சொல்லு, எங்க போறது, எல்லாரும் வான்னு சொல்லிவிட்டு போனாக்கா சபையில கீழ்படிதான் சொல்றோம், சபையில அடங்கிட்டு தான் சொல்றோம், சத்தியத்துக்கு வசனத்துக்கு போனாது குடிக்கண்ணுக்கு அடங்கி தான் சொல்றோம். உன்னை கர்த்தர் ஏற்ற காலத்துல உயர்த்திடுவார், ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவார் பிரதர் சிஸ்டர், ஏற்ற நேரத்துல உன்னை கனப்படுத்துவார் பிரதர் சிஸ்டர், ஏற்ற காலத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவார் பிரதர், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அது தவிர நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் அப்பா சமூகத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கணும், அடங்கி இருக்கணும், மற்றவங்க நஷ்டப்படுத்திட்டு போக கூடாது. பாருங்க, ஒரு தேவ மனுஷன் நல்ல ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யறான், யோனா 1வது அதிகாரம் 5வது வசனம் என்ன செய்யறாரு பாருங்க.
யோனா 1:5 அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்திலே எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலில் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். யாருடைய வேலை இது? ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை. கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்கக்கூடிய வேலை என்னன்னா, புரஜாதனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. அவன் பண்ண அங்கிருந்து அவன் எவ்வளவு சவதரித்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வியாபாரத்துக்கு அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறானுவ. வியாபாரம் பண்ணிக்கிட்டு வருவான், வியாபாரம் பண்ண போறவன் விலை உயர்ந்த பொருள்களை ஏற்றிக்கிட்டு போறாங்க. இதை பற்றியெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, கவலை கிடையாது. எத்தனை வருஷம் தியாகம், எத்தனை வருஷம் அர்ப்பணிப்பு, எத்தனை கண்விழிப்பு, எத்தனை பசி, எத்தனை வயிற்று வலி, எத்தனை குலவலி, எத்தனை பட்டினி, எத்தனை போராட்டம், அடி உத, கன்னத்துல வாங்கினது, திட்டு வாங்கினது, இதெல்லாம் இத்தனை வருஷம் பாடுகள். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு விசுவாசிக்காக என்ன செய்யறோம்? இவ்வளோ நாம என்ன செய்யறோம்? அர்ப்பணிக்கிறோம். கொஞ்சம் காலத்துல கொஞ்சம் நேரத்திலேயே சடன்லி டைம் என்ன செஞ்சுக்கிறோம்? எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தியும். ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆவிக்குரிய தெய்வீகமான கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தீர்க்கதரிசிய வேலை தெரியுமா? எவ்வளோ நஷ்டம் பாருங்க, எவ்வளோ நஷ்டம். எதுக்காக? தன்னுடைய சுய மகிமைக்காக, தன்னுடைய சுய விருப்பத்துக்காக, தன்னுடைய சுய ஆசைக்காக, தன்னுடைய சுய இன்பத்துக்காக என்ன செய்யறோம்? யாரை பத்தி எல்லாம் கவலை இல்லை அவருக்கு. யோனாவுக்கு யாரை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. பேசாம அடித்தட்டுல போய் என்ன செஞ்சாரு? நல்ல அயர்ந்த அங்க பலமான காத்து. ஆனா இவங்கெல்லாம் அவங்க தேவனை நோக்கி வேண்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க? எப்படியாவது நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க? பயங்கர வருத்தப்படுறாங்க, பயங்கர பிரயாசப்படுறாங்க, பயங்கர அழுகுறாங்க, புலம்புறாங்க, எல்லாம் என்ன செய்யறாங்க? கண்ணீர் வடிக்கிறாங்க, மன்றாடுறாங்க, தூக்கி எல்லாத்தையும் வீசுறாங்க. விலை உயர்ந்த பொருட்களையும் சரக்குகளையும் தூக்கி என்ன செய்யறாங்க? இப்படிதான் மக்களும் இப்படிதான் இருக்கிறாங்க, ஜனங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. எதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது, எப்படிப்பட்ட சூழ்நிலை கவலை கிடையாது. நான் மட்டும் சபையில பெரிய ஆளை போல நிற்கணும், நான் மட்டும் சபையில உயர்ந்தவனா நிற்கணும், நான் மட்டும் சபையில எப்படிப்பட்டதா இருக்கணும் சொன்னா 4 பேர் கேட்கணும், 4 பேர் கெடுக்கணும், 4 பேர் அழிக்கணும், பாசு ஒண்ணு இல்லாதாக்கணும், சபையை ஒண்ணு இல்லாதாக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. உன் நிலைமை பரிதாபமா மாறிவிடும். அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் அடிபட்டு வந்த ஆளுங்க. நாங்கள்லாம் 10 வருஷம் விசுவாசியா இருந்து பார்த்த ஊழியத்தில் நாங்கள் அடிபட்டு எத்தனையோ விசுவாசிகள் இப்படி அடிபட்டு உதப்பட்டு எல்லாம் லொங்கு அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் திரும்பியும் பாசுக்காலில் வந்து விழுந்து அப்பா சாமி ஐயா சாமின்னு சபையில் இன்றைக்கு அப்படி இருந்த போது கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் மீண்டும் மாறவே. ஆனா வந்த புதுசுல அந்த மக்கள் பெற்ற ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. அவங்க இருந்த செல்வாக்க பாருங்க, அவங்க இருந்த நிலைமை எல்லாம் மிக அழகா இருந்தது. ஆரம்பத்துல எல்லாம் அழகா தான் இருக்கு, ஆரம்பத்துல எல்லாம் நேர்த்தியா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆசீர்வாதம் எதிரி தான் என்ன ஆயிடுது? நிலைமை மாறி போடுது பாருங்க. இவன் என்ன நிலைமை என்னாச்சு? யாரை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எவ்வளவு அழியுது, எவ்வளவு சரக்கு போகுது, யார் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு. நாம எத்தனை மக்கள் அழிக்கிறார்கள் சபையில, ஏன் மக்கள் வரல, ஏன் ஜனங்க வரல, எத்தனை பேர் சபை விட்டு போய்க்கிறாங்க, ஏன் போய்க்கிறாங்க, எதனால போய்க்கிறாங்க? நம்ம தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்காக நாம கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடி அழுது பிள்ளைகளுக்காக, அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம மன்றாடி நாம் கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். எது சொன்னாலும் எது போய் வந்தாலும் உன் வேலையை வந்தியா, உன் வேலையை பார்த்தியா, போயிட்டே இரு. நீ கெட்டு போத, என்னையும் கெட்டு போகாத, நீ அஞ்சு போகாத. நீ எதாவது சொல்ல வந்து யாவி கெட்டு என் குடும்பம் கெட்டு போறதுக்கா நீ வேலை? அந்த குடும்பத்தில் என் குடும்பத்தில் சாபம், என் குடும்பத்தில் சாபத்தை வரை கொண்டு வர பசங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லுங்க. உட்காராத, பேசாத, பசங்க வெளியே போன்னு சொல்லு. நீ அதையே கெட்டு, நீயும் உன் காதல கெட்டு, உன் ஆவியும் கெட்டு போய் ஆமா ஆமா நீ ஆமா போட, நீயும் 2 வார்த்தை சொல்ல, அதனால நீ ஆசீர்வாதத்தை இழந்து போவாத. அப்புறம் மடியில உட்காந்துட்டு இருக்கிறான் லாசரு, இங்க இருக்கிறவன் குதிக்கிறான். ஐயா அந்த லாசை விட்டாது சொல்லுங்க. அவன் ரவுண்டு எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் ரவுண்டு நுனி விரல என்ன செய்ய சொல்லு, ரவுண்ட போய் சொல்லுங்க. போயிட்டு அவன் நுனி விரல ரவுண்டு தண்ணீர் அவன் எங்க நாக்கில் ஊத்த சொல்லு அப்படின்னு கேட்கறான்.
எங்க போய் உட்காந்துட்டு சுகபோகமாய் வாழ்ந்த நாட்களில அப்படிப்பட்ட யாரையும் நாம என்ன செய்ய பார்க்க முடியாது. அல்லேலூயா. வேதனையும் துன்பமும் கண்ணீரும் கவலையும் வரும்போது தான் நாம அப்பதான் அப்பா நம்ம கத்த ஆரம்பிப்போம். அப்படி அல்ல. ஆகினால நல் மனசாட்சியை உடையவர்களாக இருங்க. விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதீங்க.